வணக்கம். வாழ்வெல்லாம் பாட்டு. அந்த வாழ்வெல்லாம் பாட்டுல ரஜினி சாருடைய ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பாட்டு. நான் எப்பயாவது குதூகலமா இருக்கிற தருணங்கள்ல இந்த பாட்ட பாடுறது உண்டு. அதேபோல கொஞ்சம் மனசு கொஞ்சம் அப்படி சுருங்கி போயிருக்கிற சமயத்திலயும் இந்த பாட்ட பாடி உடனே உற்சாகப்படுத்திக்கிறது உண்டு. ரஜினி அப்படின்னாலே எம்ஜிஆரை போல தான். ஒரு எனர்ஜெட்டிக் மேன். ஒரு காந்தம் தான். ஒரு வசீகரம். ரஜினி சார் ஆரம்ப கட்டத்துல இருந்தே ஸ்டைல்ல கலக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னாக்க, ஓஹோ! இந்த பையன் இப்படி நடிக்கிறாரா? ரைட், ரைட்டு. இது மாதிரியே நம்ம பாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, கிட்டத்தட்ட ரஜினிக்கு ரஜினியை போலவே பாடி எஸ்பிபி சார் எத்தனையோ பாடல்கள் பாடி ஹிட் கொடுத்துருக்காரு. ரஜி ஓப்பனிங் சாங்னாலே ரஜினிக்கு கண்டிப்பாக ஓப்பனிங் சாங்கும் இருக்கும். அந்த ஓப்பனிங் சாங்கை எஸ்பிவி சாரும் பாடுவார். ஆனால் ஓப்பனிங் சாங்னு இதை சொல்ல முடியாட்டினாலும் கூட கிட்டத்தட்ட ரஜினி சாருடைய சினிமா வாழ்க்கையில் ரஜினி ஸ்டைல்லையே பாடியிருக்காரு எஸ்பிபி அப்படின்னு சொன்ன வகையில் எனக்கு தெரிந்து நான் முதல் பாட்டு இதுதான்யா அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாக்க அது நினைத்தாலே இனிக்கும் படத்தில் வரக்கூடிய அந்த பாட்டை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இன்னும் சொல்லப்போனால் அதே சமயத்திலேயே இளையராஜா இசையிலையும் அவருக்கு பாடல்கள்லாம் வந்தது. எஸ்பிபி பாடினார், மலேசியா பாடினார், ஜேசா சார் பாடினார்லாம் இருக்குது. இருந்தாலும் கூட எம்எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் கமல் ரஜினி நடித்த கே பாலச்சந்தர் டைரக்ட் பண்ணின எழுத்தாளர் சுஜாதாவுடைய கதை அது. அதையும் சொல்கிறேன். அப்படி பண்ணின எம்எஸ் விஸ்வநாதன் இசையமைத்த எல்லா பாடல்களும் படத்தில் ஹிட்டு. ஒரு மியூசிக் ட்ரூப்பை வச்சுன ஒரு கதை அது. கமல் ரஜினி நண்பர்களாக இருப்பாங்க, மற்ற ட்ரூப்பில் இருக்கிறவங்களாம் இருப்பாங்கன்ற அந்த படத்தில் கீதா, பேரழகி அந்த கீதா, இன்றைக்குமே அவங்க வயதாகி விட்டாலும் கூட உன் இளமையும் ஸ்டைலும் மாறலன்னு ரஜினியை சொல்கிற மாதிரி அவங்களுடைய இளமை அப்படியே தான் இருக்குது அந்த கீதா மேடம்க்கு. அந்த கீதாவும் ரஜினிகாந்தும் ஒரு கனவு பாட்டு அது. அந்த பாட்டில் ரஜினி சார் ஸ்டைல் பண்ணியிருக்கிற விதம், அந்த ரஜினி சார் ஸ்டைல் பண்ணுவாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு எஸ்பிபி பாடியிருக்கிற விதம்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஒவ்வொரு முறையுமே எப்படியா எஸ்பிபி இப்படிலாம் பாடியிருக்கிறாரு அப்படின்னு நமக்கு யோசிக்க வைக்கும். அந்த பாட்டு நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாலாம், நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாலாம், பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளா, பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளா, ஹே 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 ஹே. கண்ணதாசன் வரிகளுக்கு எஸ்பிபி பாடியிருக்காரு. எம்எஸ் விஸ்வநாதன் இசை. நினைத்தாலே இனிக்கும். டங் 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 டடங் 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 டங் டங். நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாளா, பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளா, பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளா, மன்மதன் வந்தாளா, நம்ம சந்ததி சொன்னாளா, மன்மதன் வந்தாளா, நம்ம சங்கதி சொன்னாரா. கேட்டு பாருங்களேன். அப்படியே ரஜினி மாதிரியே இருக்கும் வாய்ஸு. ரஜினி ஸ்டைல்லே இருக்கும் எஸ்பிபி சாருடைய வாய்ஸ். அதுக்கு அடுத்தாப்புல இன்னும் ரஜினி மாதிரியே பாலாடை போலாடும் பாப்பா, எப்போதும் நான் சொன்ன கேப்பா, ராஜாவை பார்க்காமல் ரோஜா, ஏமாந்து போனாலும் லேசா, நான் நாளை வச்சு தேதி வச்சு ஊரு விட்டு ஊரு வந்து நீ இன்றி போவேனோ சம்போ, நான் 3 மெத்த வீடு கட்டி மாடி மேல ஒன்ன வச்சு பார்க்காம போவேனோ சம்போ, மன்மதன் வந்தானா, நம்ம சங்கதி சொன்னானா, மன்மதன் வந்தானா, நம்ம சங்கதி சொன்னானா. கடரன் பபபக் கடரன் 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 கடரன். இந்த இது ஃப்ரூட்டு இந்த இதை வச்சுட்டு அடிக்கிறது இருக்க. அன்பான உன் பேச்சு ராகம், நடைபோட்டு நீ வந்த தாளம். எப்படி வார்த்தை? அன்பான உன் பேச்சு ராகம், நடைபோட்டு நீ வந்த தாளம், சுகமான உன்மேனி பாடல், இதில் என்ன இனிமேலும் ஊடல், அந்த தேவனுக்கு நீயும் சொந்தம் தேவி. எப்படி வரீங்க பாருங்க, எப்படி கொண்டு வர்றாரு பாருங்க வரிகளை. அந்த தேவனுக்கு நீயும் சொந்தம், தேவதைக்கு நானும் சொந்தம், தேவனுக்கு நீ சொந்தம், தேவதைக்கு நான் சொந்தம், அந்த தேவனுக்கு நீயும் சொந்தம், தேவதைக்கு நானும் சொந்தம், பூலோகம் தாங்காது வாம்மா, நம்ம காதலுக்கு ஈடு சொல்ல காவியத்தில் யாரும் இல்லை,
நான் ஒன்று நீ ஒன்றுதாம்மா, மன்மதன் வந்தான்னா. இந்த பாட்டு பாடிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல அப்படியே ரஜினி கீதாவுடைய அழகை பார்த்து அப்படியே மெய் மறந்துடுவார். அப்படியே மெய் மறக்கும்போது அவர் வாயை செய்ய மாட்டார். அவ்வளோ நேரம் வாயை செஞ்சுட்டு வர ரஜினி அப்படியே அந்த அழகை பார்த்து மெய் மறந்துட்டே இருப்பார். அப்போ அன்பான உன் பேச்சு ராகம், நடைபோட்டு நீ வந்த தாளம், அப்படியே சுகமான உண்மேனின்னு வரைக்க இவர் வாயை செய்ய மாட்டார். டக்குன்னு சுதாரிச்சுட்டு சுகமான உண்மேனின்னு வரும். அப்போ ரஜினி அப்படியே பார்த்துட்டு பாடல் அப்படின்னு வரும். என்ன பாலச்சந்தர் டச்சு, எஸ்பிபி சாருடைய மெஸ்பரிஸ் வாய்ஸு கொன்னூர் பாருங்க இந்த பாட்டு. இந்த பாட்டு நினைத்தாலே நிற்கும்ல, எல்லா பாட்டும் இருக்கு இந்த படத்துல. வந்து ரஜினி சாருக்கு 2 பாட்டுங்க. ஒன்று வந்து இந்த பாட்டு, 3 பாட்டுன்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனாக்க ஒன்று வந்து ஒருத்தரை சண்டை போட்டுட்டு அடிப்பார். அப்போ சண்டை சண்டைன்னு ஒரு பாட்டு ஒன்று வரும் சின்னதாக, அது ஒன்று. இந்த பாட்டு ஒன்று, கீதாவோட கனவு காண்ற மாதிரி நம்ம ஊர் சிங்காரின்னு பயங்கர ஹிட் இந்த பாட்டு. மேடையில் ஸ்டேஜ் அப்போலாம் கோவில் திருவிழாவில் கச்சேரி வைப்பாங்க. கச்சேரியில் அடுத்த பாடல் நினைத்தாலே இனிக்கும் என்கிற திரைப்படத்திலிருந்து எஸ்பிபி அவரின் குரல்களை பாட வருகிறார் நம் கணேஷ் விஸ்வநாதன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க. டக்குன்னு ஒருத்தர் வந்து பாடுவார். பார்த்தா அவர் ஸ்டெப் கட்டிங்லாம் பண்ணியிருப்பார், பெல் பாட்டம்லாம் போட்டிருப்பார், ஆள் கூலிங் கிளாஸ்லாம் போட்டு ஸ்டைலாக இருப்பார். அப்படியே ஆன்னு பார்த்து அவர் பாட வந்துட்டாருனாலே இந்த பாட்டை அறிவித்த உடனே கைத்தட்ட ஆரம்பிச்சிருவோம். நம்ம ஊர் சிங்காரி என்று இவர் அழைக்கிறார், ரஜினியுடன் சேர்ந்து இவரும் அழைக்கிறார், நாமும் அதை ரசிப்போமா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவர் வந்து அதை நம்ம ஊர் சிங்காரி சிங்கப்பூர் வந்தாலாம், பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாலா, பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாலா, ஹே 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 ஹே. ரஜினி சார் எப்போது பாட்டை கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் சோல்டர் அப்படி தூக்குவார் அடிக்கடி. கவனிச்சு பாருங்களேன். மன்மதன் வந்தான அப்படின்னு வரா. இதே போல தான் தம்பிக்கு இந்த ஒரு படத்தில் காதலின் தீபம் உண்டு, காதல் வாழ்க அப்படின்னு சொல்கிற அப்படி தூக்குவார். நிறைய பாட்டு இருக்குது இது மாதிரி சொல்கிற அப்படி தூக்குற ஸ்டைல. ரஜினி ஸ்டைல் நாயகன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இந்த பாட்டு அட்டகாசமான பாட்டாக அமைஞ்சுது. நமக்கும் தாங்க அட்டகாசமான பாட்டை கொடுத்த கே பாலச்சந்தர் சார், கண்ணதாசன் சார், எம்எஸ் விஸ்வநாதன் சார், எஸ்பிபி சார், ரஜினி சார், வணக்கம்.